மக்களே ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேமுக்கும் தினேஷுக்கும் ஸ்டே ஆர் கில் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடக்குதுல, அதுக்குள்ள நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இந்த ப்ரோமோல காட்டப்படுகிறது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் விசித்ரா மேமும் அண்ட் தினேஷோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ஒரு புல் ஸ்டாப் வைப்பாங்களா, இல்லை கம்மா போட்டு தொடர்ந்துக்கிட்டே போவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தினேஷ் மற்றும் விசித்ராக்கு இடையே மீண்டும் ஒரு சண்டை, பர்சனல் இஷ்யூவை எடுத்து விசித்ரா மேம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் டெலிகாஸ்ட் ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தினேஷ் பேசுகிறாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வாட் எவர் கைண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சிருவோம், இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அடுத்து என்னென்னா, நான் உங்களோட பர்சனலாக ஏற்கணும் போகணும்லாம் கிடையாது, உங்கள் கூட பர்சனலாக நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் இது மாதிரிலாம் கிடையாது. பட் தினேஷ் வந்து இது ஒரு கேமாக பார்க்குறாரு, நான் கேமாக மட்டும் விளையாட்டு போகிறேன் அப்படின்றது தான். காலையும் வந்து அன்புலாம் காட்டலாமே அப்படின்னு தினேஷை கேட்கும் போது கூட தினேஷ் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க, நான் இந்த அன்புலாம் காமிச்சேன்னா அதில் போயிட்டு விழுந்துட்டேன்னா என்னால் திரும்ப வர முடியாது, நான் அதனால் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தினேஷோட இதுவாக இருக்குது. பட் ஒரு விதத்தில் விசித்ரா மேம் அவர் நம்பவும் மாட்டிக்கிறார். விசித்ரா மேம் வந்து சில இடங்களில் ஃபேக்காக இருக்காங்க, ஃபேக்காக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவரோட பர்செப்ஷனாக இருக்கலாம், அவரோட ஒப்பீனியனாக இருக்குது, பார்க்கும்போது அவருக்கு ஒரு சில இடத்துல ஃபீல் ஆகிறது அப்படி தெரியுது அப்படின்றது அவரோட சைடில் இருக்குது. தினேஷ் வந்து இப்படி நினைக்கிறார், அது வந்து தப்பு இல்லை. எப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த விதத்தில் இவர் ஒரு பக்கம் பார்க்குறாரு. இது அதே மாதிரி விசித்ரா மேம் தினேஷை பற்றி நினைக்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக விசித்ரா மேம் என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினால் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. அதுதான் தெரியுமே, நீங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடலையே, தினேஷ் ஜெயிக்கக்கூடாதுன்னு தானே விளையாடுறாங்க விசித்ரா மேம். நீங்கள் மொதல் டாஸ்க் எடுத்துக்கிட்டாலுமே விசித்ரா மேம் வந்து தினேஷ் ஜெயிக்கக்கூடாது, அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தினேஷ் எடுத்துட்டேன் அப்படின்றது. ரெண்டாவது டாஸ்க்லையும் தினேஷ் ஜெயிக்க வைக்கணும்னு நான் வச்சிருக்கலாம், பட் இல்லை, பூர்ணிமா நான் தினேஷாக பூர்ணிமானும் போது பூர்ணிமா ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணதுமே தினேஷ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு பேருக்குமே ஈகோ இருக்குங்க, தினேஷுக்கும் ஈகோ இருக்குது, விசித்ராக்கும் ஈகோ இருக்குது. ரெண்டு பேரோட ஈகோவுமே ஸோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுன்றதுல, ஒன்று தினேஷ் கம்மன் இருந்தால் விசித்ரா ட்ரிகர் பண்ணுறது, விசித்ரா கம்மன் இருந்தால் தினேஷ் ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. பட் அதில் நிறைய இடத்துல வந்து விசித்ரா மேம் இப்போ கடந்த ஒரு வாரமாக விசித்ரா மேம் ஒரு எல்லையை மீறி பர்சனலில் ஹெவியாக போயிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, சில விஷயம் நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு ஹர்ட் ஆகுது, காயப்படுத்துது அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்கிறாங்க. ஓகே மேம், விசித்ரா மேம் நீங்கள் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, காயப்படுது. ஓகே, தினேஷ் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலைன்னு தினேஷ் மீன் பண்ணுறது சில வார்த்தைகள் தவறுதலாக இருந்தால் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட இப்படி சால்வ் பண்ணலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உட்காந்து ரெண்டு பேரும் ஃப்ரீயாக பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பாயிண்டில் ரெண்டு பேருமே அதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்றதான் ஃபேக்ட். ஓகேவா, நீங்கள் பேசுறது எல்லாமே விசித்ரா மேம் வந்து தினேஷ் பேசுனது ஹர்ட்டாக இருக்குது, காயமாக இருக்கிறது ஒரு பக்கம் நியாயம். இதே மாதிரி தினேஷை வந்து நீங்கள் பல இடத்துல பேசியிருக்கீங்க, அவருக்கும் அதே நிலைமை நடந்திருக்கும். ஓகேவா, இதில் பர்டிகுலராக ஒரு பர்சன்ன்ற மாதிரி என்னால் சொல்ல முடியாது, ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது தப்பு. ஓகேவா, அதனால் ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்ணுறதே என்னை பொறுத்தவரையும் தப்பு. அடுத்ததாக இன்னொரு டைலாக் சொல்கிறாங்க, ஹவுஸ்மேட்டு ஒருத்தரை பற்றி கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் நெகட்டிவாக பேசும்போது வெளியே பார்க்குற மக்களுக்கும் அவன் சொல்கிறதுல உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுமா தோணாதா அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்கிறாங்க. தினேஷ் இந்த வாரம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாவது விசித்ரா மேம் பேர் எடுக்காமல் இருக்கிறது இல்லை மக்களே. நிறைய இடத்துல விசித்ரா மேம் இப்படி தான், அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 3 டைலாக் எடுத்துக்கிறார். அவங்க வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு விஷயத்த சொன்னாங்களே, கேமரா முன்னாடி போயிட்டு அழுது பர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையான அழுகையா இல்லை பொய்யான அழுகையா இல்லை பர்ஃபார்மன்ஸான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்ற மாதிரி விஷ்ணு கிட்ட மணிக்கிட்டலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் மேக்கப், இந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல வரும்போது டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா விசித்ரா மேம் கிட்ட போய் கேட்கும்போது நான் இந்த மாதிரி அழுதுருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இப்போ என்ன முரண்பாடாயிருச்சுன்னா, கமல் சார் முன்னாடி அதை சொன்னாங்க, விஷ்ணு போய் கேட்கும்போது இதை சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. அவங்க சொல்றது படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு ப்ரூவ் ஆகுது. அதனால என்ன பண்ணுறாரு தினேஷ் அதுதான் அப்படின்ற மாதிரி நம்புறாரு. பட் அதில் ஒரு சில இடத்துல உண்மையான பாசங்களை காமிச்சிருக்கலாம், உண்மையான எமோஷனல் அழுத்திருக்கலாம். ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறதும் தினேஷோட தப்பு தான். ஓகேவா, உண்மையான ஃபீலிங்ஸ் வெளியே வரதாங்க செய்யும் ஒரு சில டைம். விசித்ரா மேம் ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா நானும் நம்ப மாட்டேன். ஒரு சில இடத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் காமிச்சிருக்காங்கன்றத நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதால விசித்ரா மேம் வந்து கெட்ட பேர் ஆயிரும், வெளியே வந்து தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். என்ன தான் கான்ஸ்டன்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணாலுமே நீங்கள் பண்ணுற செயல்பாடுகளில் பொறுத்து தான் அது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது மக்களுக்கு போய் சேரும். நீங்கள் கரெக்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போய் சேரும், நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா அது அப்படி தான் போய் சேரும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் மக்களே. எப்படின்னா, இப்போ தினேஷ் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாருங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, அது தப்பு, அவாய்ட் பண்ணிக்கலாம். தினேஷ் நிறைய இடத்துல ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி விசித்ரா பேர் எடுக்காமல் இருக்கிறதுல அது இவருக்கு பேக் ஃபயர் ஆகும். தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தால் இவருக்கு பேக் ஃபயர் ஆகும். பின்னாடி பேசிட்டு இருக்காரு, முன்னாடி பேசுகிறாம அப்படின்ற ஒரு கேள்வி இவருக்கு வரும். ஓகேவா,
ஆனால் இவர் சொன்ன விஷயத்தையே விசித்ரா மேம் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன். இன்னொன்று, தினேஷ் மேலே இந்த மாதிரி பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி நிறைய பேசுறது தப்பு இருக்குது. அதே விசித்ரா மேம் பொறுத்தவரை பர்சனல் அட்டாக், பர்சனல் லைஃப்பை பற்றி எடுத்து பேசாதீங்க. அதை தொடர்ந்து இந்த கடந்த ஒரு 3 நாளாக நீங்கள் பண்ணுறது இருக்குது பாருங்கள். இன்னைக்கு காலைல பேசினதாக இருக்கட்டும், முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா அவன் ட்ரூ லவ்க்குலாம் டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி பேசின விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. கேமில் நடந்ததை மட்டும் பேசலாம், கேமை விட்டு பல விஷயங்கள் வெளியே போய் பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கல. சுத்தமாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே.